அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் பார்த்துட்ருக்கிறது திரு அவதாரம் உத்தமபிதா கெட்டகுமாரன். சென்ற காணொளியில் இளைய மகன் தூரதேசத்திற்கு சென்று அங்கு தன் வைத்திருந்த சொத்துக்கள் அனைத்தும் கரைந்து போகும் அளவிற்கு நண்பர்களுடன் நிம்மதியாக இருப்பதாக எண்ணினான். ஆனால் அது சிறிது காலம் என்பதை அவன் உணர முடிந்தது. தற்பொழுது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கெட்ட வழியிலனது சொத்தை மகன் சிறிது சிறிதாக அளித்தான். அதற்கப்போ என்ன அப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஊரில் அவனுக்கு உணவில்லாமல் அங்கேயும் எங்கேயும் அலையிறான். பட்டக்காலிலே படுமே கெட்ட குடியே கெடுமே அப்படின்ற பழமொழிக்கு தகுந்த போல் அவங்ககிட்ட இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு நிம்மதி இல்லாமல் ஆச்சு. ஏன் அப்படின்னா, உணவு எதுவுமே இல்லை. அது யாராவதுக்கிட்ட போய் கேட்டால் அவங்களும் தரணும் இல்லையா? தரலை. ஏன் அப்படின்னா, அவன் போன அந்த தேசமானது மிகவும் செழிப்பானதாகவும் இப்படி அனைத்து மனிதர்களும் செல்வம் மிக்கவர்களாக இருந்தார்கள். திடீரென என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ஊரில் ரொம்ப பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சத்தால் இருந்த அந்த தேசம் என்னன்னா, எல்லாருமே இவனை போலவே இப்படி பசி பட்டினியோடு இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பசியின் கொடுமையால் என்னென்னா, அந்த ஊரில் ஒவ்வொருத்தருக்கிட்டேயா போய் வேலை கேட்குற அந்த இளைய மகன். ஆனால் அவங்க வீட்டில் எப்படின்னா, சொத்து இப்படி 1000 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு அவர் பெரும் செல்வம் மிக்கவராக இருந்தாங்க. மற்றவங்க இவங்ககிட்ட வேலை கேட்பாங்க, அல்லது இவன் வேலை ஏவுவான், இந்த வேலையெல்லாம் செய்யுங்க அப்படின்னு அவங்க வீட்டில். அப்போது செல்வ பெருக்குடன் இருந்த அவன் அவன் வீட்டில் எப்படி எல்லாரும் வேலைக்கு கேட்டு வந்தாங்களோ அதுபோல் அவனும் பிறர் இடத்தில் போய் வேலைக்கு மன்றாடினான். ஆனால் அந்த ஊரில் தான் பஞ்சமாச்சே. அந்த ஊரில் யாருமே அவனுக்கு வேலை தருவதாக இல்லை. எல்லார் வீட்லேயும் போய் கெஞ்சினான். அஞ்சியுமே சாவதே என்று அலைந்தான். உணவு இல்லை, பசி, என்ன பண்ணுறது, செத்து போயிடலாமா அப்படின்னு கூட நினச்சான். இருந்தாலும் உயிர் வாழணுமே அப்படின்றதுக்காக எல்லார்த்து கிடைச்சதை சாப்பிட்டு இருக்கலாம் அப்படின்றதுக்காக ஏதோ ஒன்று கிடைச்சதை சாப்பிட்ருந்தான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவனால் பசி தாங்க முடியல. உடல் மெலிந்து இளைத்து நோயுற்றவன் போல அவனே காணப்பட்டான். அது அவனுக்கே தெரிந்தது. அப்போ தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக நண்பர்கள் எல்லாரும் போனதுக்கப்புறம், பணம் இருக்கும்போது தானே நம்மக்கிட்ட எல்லாருமே இருந்தாங்க, இப்போ யாருமே இல்லையே அப்படின்னு எண்ணி வருந்தினான். இன்னொன்று எப்படி நினைக்கிறான் அப்படின்னா, தன்னிடம் செல்வம் மிகுந்து இருக்கும் பொழுது தன் கூட எப்பொழுதுமே தன்னை சுற்றி ஒரு 10-15 பேர் இருந்தாங்களே, நம்ம பசியால் வாடும் பொழுது யாருமே இல்லையே, பணம் இருக்கும்போது மட்டும்தான் எல்லோரும் கூட இருப்பாங்களா அப்படின்றத அவன் எண்ண ஆரம்பித்தான். அதனால் அவன் ரொம்ப சோர்வடைந்து தனிமையில் இப்படி தாகத்தோடு காத்திருப்பது போல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா, அந்த ஊரில் ஒரு குடியானவனிடம் போயிட்டு வேலை கேட்குறான். அவர் என்னென்னா, அந்த ஊரில் பஞ்சம், அவருக்கும் பஞ்சமாக தானே இருக்கும். என்னதான் செல்வ செழிப்பாக இருந்தாலும் அவருக்கும் உணவு பற்றாக்குறை. அதாவது அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவும் மனநிலையில் அந்த செல்வ பெருந்தகையும் இல்லை. எனவே அவனிடம் சிறிது காலம் காத்திருக்கும்படி கூறினார். அவனும் காத்திருந்தான். என்ன சொல்கிறாரு அந்த செல்வ குடியோன், பண்ணையிலே பன்றிகளை மேய்க்கிறதாம் வேலை, அதில் அமர்த்துறான். அந்த ஊரில் அவன் செல்வ செழிப்போடு இருந்தான். அனைவருக்கும் வேலை கொடுத்தான். தங்கிட்ட வேலை கேட்குறக்கு எல்லாரும் வந்தாங்க. ஆனால் இந்த ஊரில் அவனுக்கு என்ன வேலை கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? அந்த செல்வ பெருந்தகையிடம் இருக்கும் பன்றிகளை மேய்க்கும் வேலைகளை அவனுக்கு கொடுத்தான். அப்போ அந்த பன்றிகள் அப்படிங்கிறது அருவருப்புத்தக்க ஒரு விலங்காக நம்ம பார்க்குறோம் இல்லையா? அந்த விலங்கை மேய்ப்பதற்கு வேலையை கொடுத்தான். ஆனால் மேய்ப்பது மட்டும்தான் அவன் வேலை, உணவு தருவதாக இல்லை.
அதனால் அவன் மிகவும் வருந்தி அந்த வேலையை ஈடுபட்டான். ஏனென்றால் பசி அவன் கண்ணை மறைத்து விட்டது. மீதியை அடுத்த காணொளியில் காணலாம். நன்றி, வணக்கம்.